வணக்கம். இன்னைக்கு ஹோம் கிச்சனில் வெஜ் பொட்டேட்டோ சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெஜ் பொட்டேட்டோ சாண்ட்விச் செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் 300லேருந்து 400 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்க தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டால் போதும். பெரிய கிழங்கா இருந்தால், சின்னதாக இருந்தால் ஒரு 3-4 விசில் மட்டும் விட்டுக்கோங்க. ப்ரெஷர்லாம் நல்லா போனதுக்கப்புறமா வெந்த உருளைக்கிழங்கை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா தோல் உரித்து எடுத்துருங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுப்போட சூடு மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு பொடி பொடியாக நறுக்குனா ஒரு பெரிய வெங்காயம், நல்லா குட்டி குட்டியாக நறுக்குனா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி கொஞ்சம் பொன்னிறமானதுக்கப்புறமா பொடி பொடியாக நறுக்குன 4-5 பீன்ஸ், அப்புறம் நல்லா குட்டி குட்டியாக நறுக்குன 1/2 கப் கேரட், கூடவே 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. நான் ஃப்ரோசன் பச்சை பட்டாணி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பச்சை பட்டாணி காஞ்சதாக இருந்ததுன்னா அதை ஊற வச்சு வேக வச்சு சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கம்மியாக சேர்த்தா போதும், நிறைய தண்ணி சேர்க்க வேணாம். இப்போ இதை அப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் ஆகும். காயெல்லாம் நல்லா வதங்கி வெந்துடுச்சு. இப்போ இதில் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கூடவே பொடி பொடியாக நறுக்குன 1/4 கப் அளவுக்கு குடமிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை இந்த மாதிரி நல்லா பிரட்டி விட்டுருங்க. இப்போ இதில் வேக வச்ச உருளைக்கிழங்க உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நசுக்கி விட்டுருங்க. உருளைக்கிழங்க வெளியே வச்சே கூட மசிச்சுட்டு நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ மசித்த கிழங்க காய்கறியோடு ஒன்றா கலந்து விடணும். கூடவே உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம முன்னே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இப்போ உப்பு சேர்க்கும்போது கவனமாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கலந்த பிறகு மறுபடியும் இன்னொரு முறை எல்லாத்தையும் சேர்த்து மசிச்சு விட்டுருங்க. காய்கறியும் எல்லாம் 1-2 நசுங்கி உருளைக்கிழங்கோட சேர்ந்து நல்லா வரும். இப்போ இதை நல்லா ஒரு பிரட்டிட்டு நல்லா பொடி பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலைகள், கூடவே கொஞ்சம் மிளகுத்தூள் கடைசியாக காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். இந்த மாதிரி இப்போ இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போ நாம் ஒரு சட்னி தயார் பண்ண போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள், 10 புதினா இலைகள், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரே ஒரு பெரிய பல் பூண்டு, அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சட்னி கொஞ்சம் திக்காக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. அவ்வளோதான். வெஜ் பொட்டேட்டோ சாண்ட்விச் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் தயாராக இருக்குது. 2 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கோங்க. அதோட எல்லா பக்கத்துலேயும் வெண்ணெய் தடவிக்கோங்க. நான் கொஞ்சம் அதிகமாக வெண்ணெய் தடவுறேன். உங்களுக்கு குறைவான அளவு வெண்ணெய் இருந்தால் போதுன்னா கம்மியாகவே தடவிக்கோங்க. இந்த மாதிரி தடவிட்டு இப்போ இதுக்கு மேலே நம்ம அரைச்ச சட்னியை சேர்த்துக்கலாம். சட்னியும் எல்லா பக்கமும் நல்லா தடவிட்டு நம்ம ரெடி பண்ண உருளைக்கிழங்கு மசாலாவை ஃபில் பண்ணிடலாம். இந்த மாதிரி மசாலா நிறைய இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நிறையாவும் மசாலா வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் மசாலா வச்சதுக்கப்புறம் இதுக்கு மேலேயும் சட்னி கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ப்ரெட் எடுத்து மேலே மூடிடுங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் வெண்ணெய் தடவிக்கலாம். இப்போ இதை அப்படியே எடுத்து அடுப்பில் சூடாகிட்டுருக்க தவா மேலே வச்சிடலாம். அடுப்போட சூடு ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க, ரொம்ப அதிகமாக வேணாம், ப்ரெட்டு கரிஞ்சிரும் அடியில். மேலே கரண்டி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும் ஒரு பக்கம் டோஸ்ட் ஆகிறதுக்கு. ஒரு பக்கம் டோஸ்ட் ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் டோஸ்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துட்டு 1லேருந்து 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 துண்டாக நறுக்கிக்கோங்க. இதே மாதிரியே மீதி இருக்கிறதையும் செஞ்சுக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நம்மளோட சுவையான வெஜ் பொட்டேட்டோ சாண்ட்விச் சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஹோம் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.